வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மைக் மோகன். சற்று முன் பார்த்தோம்னா இந்திய எல்லையில கடுமையான பதற்றம் நிலவி இருக்கு. அதுவும் திடீரென மீட்டிங் போட்டிருக்கு சீனா. இனி நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால கடும் பதற்றம் ஏற்பட்டிருக்கு. இதை பற்றிய கூடுதல் தகவலையும் அதே போல இந்தியாவை ஒம்புலத்திற்கு கனடா இதை பற்றிய லேட்டஸ்டான தகவலையும் தெரிஞ்சுக்கலாம். அதே போல சொந்த காசுல சூனியம் வச்சிருக்காங்க. மாலத்தீவு எடுத்த முடிவுனால இப்போ இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் ஒன்று அடிச்சிருக்கு. அதை பத்தி நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசா நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதே போல நம்முடைய Facebook பேஜையும் தவறாம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்திய எல்லையில அதிபயங்கர போர் விமானங்களை சீனா நிறுத்தி இருக்கிறதுனால போர் பதற்றம் ஏற்பட்டிருக்கும் நிலையில மாலத்தீவு அமைச்சரை சீனா தூதர் திடீரென நேற்று சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறாரு. மாலத்தீவுக்கும் சீனாவுக்கும் இடையே ராணுவ ஒத்துழைப்பை பன்மடங்கு அதிகரிப்பது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கு. மேலும் இது தொடர்பான ஒப்பந்தம் அவசரமாக மேற்கொள்ளவும் பட்டிருக்கு. ஆசிய கண்டத்துல சீனாவுடைய உருட்டல் மிரட்டல்களுக்கு பயப்படாத ஒரே நாடாக இருக்கிறது இந்தியா மட்டும்தான். மேலும் தென்சீன கடல் பகுதியையும் இந்திய பெருங்கடலையும் ஆக்கிரமிக்க நினைக்கும் சீனாவுக்கு முட்டுக்கட்டை போட்டு வருவதும் இந்தியா தான். அதனால இந்தியா மேல கடும் ஆத்திரத்துல சீனா இருக்காங்க. மேலும் இந்தியா மீது போர் தொடுக்க ஏதுவாக இந்தியாவை சுற்றிலும் இருக்கும் இலங்கை, மாலத்தீவு, பாகிஸ்தான் ஆகிய நாடுகளை தன்னுடைய வலையில வீழ்த்தி 3 பக்கங்கள்ல இருந்தும் பயமுறுத்திட்டு வருது சீனா. ஆனா சீனாவுடைய இந்த அச்சுறுத்தலுக்கு இந்தியா 1% கூட அடிபணியல. மேலும் சீனா ஒரு அடி எடுத்து வச்சாங்கன்னா 3 அடி திருப்பி கொடுக்கும் யுத்தியை இந்தியா கடைபிடிச்சிட்டு வருது. அதனாலதான் கடந்த காலங்கள்ல லடாக்லையும் சரி, அருணாச்சல பிரதேசத்திலையும் ரவுடிகளை போல இரும்பு ராடு, கிரிக்கெட் மட்டைகளுடன் நுழைந்த சீன ராணுவத்தினரை வெறும் கைகளால அடிச்சு ஓட விட்டாங்க இந்திய ராணுவ வீரர்கள். இது சர்வதேச அளவுல சீனாவுக்கு பெரும் அவமானத்தை பெற்று தந்துச்சு. இந்த அவமானத்துக்கு பழித்தீர்க்கும் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருக்கு சீனா. இந்த நிலையில தான் இந்திய எல்லையில திபேத்துக்கு மிக அருகே தன்னுடைய அதிபயங்கர போர் விமானங்களான J-20 ஃபைட்டர்களையும் J-20 விகரஸ் டிராகன் போர் விமானங்களையும் சீனா தற்போது நிறுத்தியிருக்கு. மேற்கு வங்கத்திலிருந்து வெறும் 200 கிலோமீட்டர் தூரத்துல தான் இந்த போர் விமானங்களை சீனா நிறுத்தியிருக்கு. இந்த போர் விமானங்கள் இரவு முழுக்க இந்திய எல்லையை ஒட்டி பறந்து சென்றுட்டு வருது. இதற்கு பதிலடியாக சீன எல்லை பகுதிக்கு அருகே தன்னுடைய அதிநவீன ரஃபேல் போர் விமானங்களை இந்தியா பறக்க விட்டிருக்காங்க. இதனால இந்திய சீன எல்லையில எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கும் அப்படிங்கிற மிரட்டலான சூழல் நிலவிட்டு வருது. இந்த போர் பதற்றத்துக்கு இடையில தான் சீனாவுடைய நேற்றைய நகர்வு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. சீனா கூட தற்போது ஒட்டி உறவாடும் மாலத்தீவுக்கு சீன தூதர் வாங் லிக்ஸின் அவர்கள் நேற்று திடீர் பயணம் மேற்கொண்டு அந்த நாட்டு ராணுவ அமைச்சர்கள் காசன் மமோனை சந்திச்சு ஆலோசனை நடத்தியிருக்கிறாரு. இந்த ஆலோசனை முழுக்க 2 நாடுகள் இடையிலான ராணுவ ஒத்துழைப்பு அதிகரிப்பது பற்றியே இருந்ததாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்குது. மேலும் இது தொடர்பான ஒப்பந்தமும் அவசர கதியில கையெழுத்தாக உள்ளதாக சொல்லப்படுது. ஆனா இந்த ஒப்பந்தம் எதை பற்றியது அப்படிங்கிறது 2 நாடுகளும் ரகசியமாக வச்சிருக்காங்க. ஏற்கனவே பெருமளவுல கடனை கொடுத்து அதை திருப்பி கொடுக்க முடியாமல் திணறும் மாலத்தீவை தன்னுடைய கட்டுப்பாட்டில் சீனா கொண்டு வந்திருக்கு. சீனாவுடைய அதிநவீன உளவு கப்பலை எந்த நாடும் உள்ளே விட அனுமதிக்காத நிலையில மாலத்தீவு தன்னுடைய துறைமுகத்தில் அந்த கப்பலை நிறுத்திக் கொள்ள அனுமதித்ததும் அதனாலதான். இது தவிர கடந்த மார்ச் மாதம் மேற்கொண்ட ஒப்பந்தத்தின்படி மாலத்தீவுக்கு ஏராளமான ஆயுதங்களை வழங்கவும் மாலத்தீவு ராணுவ வீரர்களுக்கு போர் பயிற்சி அளிக்கவும் சீனா ஒப்புதல் அளிச்சிச்சு. இவை அனைத்தையும் வைத்து பார்க்கும்போது இந்தியா மீது திடீரென தாக்குதல் நடத்த வேண்டிய சூழல் வந்தால் அவற்றில் மாலத்தீவையும் பயன்படுத்துவதே சீனாவுடைய நோக்கமாக இருப்பது தெல்ல தெளிவாக தெரிவதாக சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் தெரிவிக்கிறாங்க. இந்த நிலையில தான் நேற்று சீன தூதருடன் நடந்த பேச்சுவார்த்தையில சீனா என்ன சொல்கிறதோ அதை கேட்டு தாங்கள் நடக்க போவதாக மாலத்தீவு சம்மதம் தெரிவித்துள்ளதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. அதனால பொறுத்திருந்து தான் பார்க்கணும் என்ன நடக்குது அப்படின்னு. எப்பேற்பட்ட மூலையிலிருந்து சீனா போர் தொடுத்தாலும் அல்லது எந்த நாடை கூட்டு சேர்ந்துகிட்டு இந்தியா மேல போர் தொடுத்தாலும் அதை திறம்பட எதிர்கொள்ள இந்திய ராணுவத்தினர் எல்லையில காத்துட்டு இருக்காங்க. 24/7 அவங்க முழுக்க கண்காணிப்புல இருக்காங்க, தீவிர கண்காணிப்புல இருக்காங்க. அதனால சீனா ஏதாவது சேட்டை செய்யணும்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பாக தக்க பதிலடி கொடுக்கப்படும். இதுக்கு முன்னாடி வாங்கினதை விட இதை விட பல மடங்கு சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய பேரிழப்பு ஏற்படும் அப்படின்னே சொல்லப்படுது. அது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தாக இருக்கு. மீண்டும் நம்முடைய பாரத பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்றுட்டாரு. இனி அவர் சொன்னது மாதிரி இந்த 10 வருஷம் ட்ரெய்லர் தான், இனிதான் மெயின் பிக்சரே இருக்க போகுது அப்படின்னு சொன்ன மாதிரி கண்டிப்பாக சீனாவுக்கு இது ஒரு சிம்ம சொப்பனமாக இந்த 5 ஆண்டுகள் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது. இதை தொடர்ந்து அடுத்த செய்தியா பார்த்தோம் அப்படின்னா, கனடாவில் ஹர்தீப் சிங் நிஜார் கொல்லப்பட்டதுல இந்திய முகர்வர்களுக்கு தொடர்பு இருப்பதாக கடந்த ஆண்டு பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அந்த நாட்டுடைய பாராளுமன்றத்தில் பகிரங்கமாக தெரிவித்தார். இதனையடுத்து கனடாவில் இருக்கும் இந்திய தூதரக அதிகாரியை வெளியேறுமாறு அந்த நாடு உத்தரவு விட்டுச்சு. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக கனடா தூதரை இந்தியாவிலிருந்து வெளியேற சொன்னாங்க இந்தியா. கனடாவை சேர்ந்தவர்களுக்கு விசா கொடுக்கும் நடைமுறையும் நிறுத்தி வச்சாங்க. மேலும் காலிஸ்தானி பயங்கரவாதி ஹர்தீப் சிங் நிஜார் கொலை வழக்கில் இந்தியா மீது குற்றம் சுமத்திய போது ஆதாரமற்றவை அப்படின்னு இந்திய அரசு மறுப்பு தெரிவிச்சாங்க. இந்த நிலையில தான் கனடா நாட்டுடைய ஜனநாயகத்துக்கு இந்தியா 2வது பெரிய வெளிநாட்டு அச்சுறுத்தலாக இருக்கு.
அச்சுறுத்தல் தருவதில் சீனா வந்து முதலிடத்தில் இருக்கு. அச்சுறுத்தல் தருவதில் 2வது இடத்துல இருந்த ரஷ்யா 3வது இடத்துக்கு சென்று இருக்கு. கனடாவுடைய அரசியல் கட்சி தலைவர்கள் வெளிநாட்டு சக்திகளால செல்வாக்கு பெற்றிருக்கலாம், வெளிநாட்டு தூதர்களுடன் ரகசிய தகவல்களை பகிர்ந்திருக்கலாம் அப்படின்னு அந்த நாட்டுடைய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவிச்சிருக்கிறாரு. இதனால இந்தியாவை வந்து மீண்டும் கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ வந்து வம்பிழுத்து இருக்கிறாரு. இதற்கு சரியான பதிலடி விரைவில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா சொந்த காசுல சூனியம் வச்சிருக்கு மாலத்தீவு. இஸ்ரேல் நாட்டவர்கள் மாலத்தீவுக்கு வர அனுமதி கிடையாது அப்படின்னு அந்த நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ள நிலையில இஸ்ரேலிய நாட்டு சுற்றுலா பயணிகளை இந்தியாவில் இருக்கும் அழகிய கடற்கரைகள் வரவேற்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கான இஸ்ரேல் தூதரகம் தங்கள் நாட்டவர்களை வலியுறுத்தியிருக்காங்க. இந்திய பெருங்கடல் அமைஞ்சிருக்கும் குட்டி தீவு நாடு மாலத்தீவு. அந்த நாட்டில் கடந்த ஆண்டு நடைபெற்ற அதிபர் தேர்தலில் சீனா ஆதரவு நிலைப்பாடு கொண்ட முகமது முய்சி வெற்றி பெற்றாரு. அப்போது முதலே இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கைகளை முகமது முய்சி மேற்கொண்டுட்டு வர்றாரு. இதற்கிடையில தான் பிரதமர் மோடி அவர்களுடைய லட்சத்தீவு பயணத்தை மாலத்தீவு அமைச்சர்கள் விமர்சித்து கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்திச்சு. இனவெறியுடன் மோடியை விமர்சித்ததுக்கு இந்தியாவில் கடும் கொந்தளிப்பும் ஏற்பட்டுச்சு. மாலத்தீவுக்கு சுற்றுலா செல்ல திட்டமிட்டிருந்த இந்திய சுற்றுலா பயணிகள் பலரும் தங்கள் பயணத்தை ரத்து செஞ்சாங்க. இதனால ஆடிப்போன மாலத்தீவு உடனடியாக அந்த அமைச்சர்களை பதவியிலிருந்து நீக்கினாங்க. ஆனாலும் இந்தியாவை சீண்டும் விதமாக மாலத்தீவு வந்து சில நடவடிக்கைகளை மேற்கொண்டது. குறிப்பாக இந்திய ராணுவம் மாலத்தீவுல இருந்து முழுமையாக வெளியேறிய தீர வேண்டும் அப்படிங்கிறதுல மிக உறுதியாக இருந்தாரு. மேலும் அவ்வப்போது இந்தியாவை தாக்கும் வகையிலான கருத்துக்களையும் சொல்லிட்டு வந்தாரு. இதற்கிடையில தான் இப்போது இஸ்ரேல் மாலத்தீவு இடையேயும் மோதல் ஏற்பட்டிருக்கு. காசா மீதான இஸ்ரேல் தாக்குதலை கண்டிக்கும் விதமாக இஸ்ரேல் மக்கள் தங்கள் நாட்டுக்கு வருவதை தடை செய்யும் வகையில சட்டங்களை திருத்த நேற்றைய முன்தினம் முய்சு தலைமையிலான மாலத்தீவு அரசு முடிவு செஞ்சாங்க. இது தொடர்பான தகவல் வெளியான உடனேயே தற்போது மாலத்தீவில் தங்கியிருக்கும் இஸ்ரேல் மக்கள் வந்து உடனடியாக அங்கிருந்து வெளியேறுவது குறித்து பரிசீலிக்குமாறு இஸ்ரேல் வெளியுறவு அமைச்சகம் வந்து அறிவிச்சிருக்காங்க. இது தொடர்பாக இஸ்ரேலுடைய வெளியுறவு அமைச்சகம் என்ன சொல்றாங்கன்னா, மாலத்தீவு கொண்டு வர இருக்கும் சட்ட திருத்தங்களால தற்போது அங்கே இருக்கும் இஸ்ரேல் மக்கள் சிக்கலை எதிர்கொள்ளலாம். இதனால அந்த நேரத்தில் அவர்களுக்கு உதவுவது எங்களுக்கு கடினமாக இருக்கும். அதனால இப்போதே மாலத்தீவில் இருக்கும் இஸ்ரேல் நாட்டவர் அங்கிருந்து வெளியேறுவது குறித்து பரிசீலனை செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னிச்சு. இதற்கிடையில தான் இந்தியாவுக்கான இஸ்ரேல் தூதரகம் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் வெளியிட்டிருக்கும் பதிவில் இந்தியாவில் இருக்கும் அழகான கடற்கரைகளின் புகைப்படங்களை வந்து வெளியிட்டிருக்காங்க. கேரளா, கோவா, லட்சத்தீவு, அந்தமான் நிக்கோபார் தீவுகள் ஆகிய பகுதிகளில் இருக்கும் கடற்கரைகளை பகிர்ந்திருக்காங்க. அந்த பதிவில் பார்த்தீங்கன்னா மாலத்தீவு தடை விதித்துள்ள நிலையில இந்தியாவில் இருக்கும் அழகான கடற்கரைக்கு செல்லலாம் அப்படின்னு பதிவிட்டிருக்காங்க. மாலத்தீவு நாட்டுக்கு ஒவ்வொரு வருஷமும் இஸ்ரேல்ல இருந்து சுமார் 15,000 சுற்றுலா பயணிகள் போறாங்க. இந்த சூழல்ல தான் இஸ்ரேலியர்களுக்கு தடை விதிக்கும் வகையிலான முடிவை மாலத்தீவு எடுத்திருக்கு. மாலத்தீவு நாட்டுடைய மொத்த மக்கள் தொகை சுமார் 5 லட்சம் தான். மாலத்தீவுல முஸ்லீம் மக்கள் தொகையை அதிகம் அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. சுற்றுலா வருவாயை பெரிதும் நம்பியிருக்கும் அந்த நாட்டிற்கு தற்போதைய நடவடிக்கையால வருவாயில பெரும் பாதிப்பு நேரிடலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில தான் இஸ்ரேல் போட்ட ஒரு பதிவு இப்போ மாலத்தீவு வந்து சொந்த காசிலே சூனியம் வச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா, காசா பகுதியில் இருக்கும் பள்ளி கட்டிடம் ஒன்றில் இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதலில் சுமார் 27 பேர் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாயிருக்கு. இந்த தாக்குதலை இஸ்ரேல் தரப்பும் கூட உறுதி செஞ்சிருக்காங்க. இருந்தாலும் அந்த பள்ளி வளாகத்தில் ஹமாஸ் பயங்கரவாதிகள் தங்கியிருந்ததாகவும் இதன் காரணமாகவே அங்கு தாக்குதல் நடத்தியதாகவும் இஸ்ரேல் சொல்லியிருக்கு. மத்திய காசாவில் நுசிராட் அப்படிங்கிற பகுதியில் இருக்கும் ஐநாவுடைய இந்த பள்ளியில ஹமாஸ் பயங்கரவாதிகள் அதிலையும் குறிப்பாக தங்கள் மீது கடந்த அக்டோபர் மாதம் தாக்குதல் நடத்திய ஹமாஸ் பயங்கரவாதிகள் வந்து தங்கியிருந்ததாகவும் இதன் காரணமாக தான் அங்கு தாக்குதலை நடத்தியதாகவும் இஸ்ரேல் தரப்புல சொல்லப்படுது. அதே நேரம் போர் விமானங்கள் மூலம் தாக்குதல் நடத்துவதற்கு முன்பு உயிரிழப்புகளை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவிச்சிருக்காங்க. இருந்தாலும் போர் காரணமாக இடம்பெயர்ந்த மக்கள் அந்த பள்ளியில தான் தங்கியிருந்ததாகவும் அதன் மீது தான் இஸ்ரேல் இப்போது தாக்குதல் நடத்தியுள்ளதாகவும் காசாவில் இருக்கும் உள்ளூர் ஊடகங்கள் சொல்றாங்க. ஹமாஸ் தரப்பும் இதை முழுமையாக நிராகரிச்சிருக்காங்க. அப்பாவி மக்கள் மீது தாக்குதல்களை நடத்திவிட்டு அதை சமாளிக்க பொய் கதைகளை இஸ்ரேல் சொல்லி வருவதாக ஹமாஸுடைய செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் அல் தவாப்தா அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. பேச்சுவார்த்தை நடக்கும் நிலையில தாக்குதலை தற்காலிகமாக நிறுத்த வேண்டும் அப்படின்னு ஹமாஸ் தரப்பு கோரிக்கை வச்சிருந்துச்சு. இருந்தாலும் அதை மறுத்த இஸ்ரேல் பேச்சுவார்த்தையின் போதும் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்திட்டு வருது. பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் நடந்து வந்தாலும் அதுல உடன்பாடு ஏற்படுவதற்கான சூழல் எதுவும் ஏற்படல. காசாவில் போரை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டுட்டு வர வேண்டும், அங்கே இருக்கும் இஸ்ரேல் ராணுவத்தை திரும்ப பெற வேண்டும் அப்படின்னும் இதற்கு மட்டுமே உடன்படுவோம் அப்படின்னு ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியே அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் படிப்படியாக மோதலை முடிவு கொண்டுட்டு வரும் திட்டத்தை முன்மொழிஞ்சிருந்த நிலையில அதை ஏற்க முடியாது அப்படிங்கிறதா ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியே கருத்தாக இருக்கு. இஸ்ரேலும் தாக்குதலை நிறுத்த தயாராக இல்லாத சூழல்ல இந்த போர் முடிவுக்கு கொண்டுட்டு வராத சூழலே நிலவுது. இதனால் அதிகம் பாதிக்கப்படுறது காசாவில் இருக்கும் அப்பாவி மக்கள் தான். சரி நண்பர்கள், இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.